தமிழ்நாட்டிற்கு தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற இந்த விஜயோட புதிய கட்சி தேவையா? இல்ல இன்னும் இது மாதிரி பல புதிய கட்சிகளுக்கான தேவை தமிழ்நாட்டில் இருக்கிறா? தமிழ்நாடு மிகச்சிறந்த மாநிலம், வளர்ந்த மாநிலம், வளர்ந்து கொண்டிருக்கும் மாநிலம். தமிழ்நாட்டை மற்ற மாநிலங்களோட ஒப்பிட முடியாது. தமிழ்நாட்டை ஒப்பிடணும்னா வேற நாடுகளோட தான் ஒப்பிடணும் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்களே. அப்ப தமிழ்நாட்டுக்கு எல்லாமே சரியானவங்களுக்கு கிடைச்சிருக்குதா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். விஜய் முதல்ல எதுக்காக கட்சி தொடங்கணும்? பிக் லீக்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். அவர் பணத்துக்காக வராரு அப்படின்னா அதிகமான சம்பளத்தை வாங்கக்கூடிய திரை நடிகர்கள்ல ஒருவரா இந்தியாவுல இருக்கிறாரு. அதனால அவருக்கு பணம் தேவை இல்லை. புகழ், அந்த நபரை பத்தி பேசணும், அந்த நபரை விமர்சிக்கணும், அந்த நபரை கேள்வி பேசணும், அந்த நபரை கேள்விக்குள்ளாக்கணும் அப்படிங்கிற பல விஷயங்கள் செய்வதனாலேயே பல பேர் லைம் லைட் அடைகிறாங்க. அவரை பத்தி பேசுற ஒவ்வொரு வீடியோவும், அவரை பத்தி போடப்படுற ஒவ்வொரு மீமும் அதிகமான அளவுல ஷேர் செய்யப்படுது, பார்க்கப்படுது, பகிரப்படுது. அவர் பேருக்கே இவ்வளவு ஃபேம் இருக்கும்போது அவருக்குன்னு தனியா ஃபேம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அவர் அரசியல் வரணும் அப்படிங்கிற எந்த தேவையும் அவருக்கு கிடையாது. தமிழ்நாட்டின் ஆகப்பெரும் ஆளுமைகளாக திகழ்ந்த 2 பேர், கலைஞர் கருணாநிதியும் அம்மா ஜெயலலிதாவும். இவங்க 2 பேர் இல்ல, இந்த ஆட்டத்துக்கான எதிரிகள் குறைந்துட்டாங்க, அதனால இப்ப அவர் வராரு. எதிர்கட்சிகள் என்னென்ன தமிழக வெற்றி கழகத்தின்னு பாக்குறோம் அப்படின்னா, முதல்ல திமுக, அடுத்து அதிமுக, மூணாவதா பாஜக. திமுக மிகப்பெரிய கட்டமைப்போடு இருக்கக்கூடிய ஒரு கட்சி. நாட்டிற்கான எதிர்கட்சி தலைவர் யார் அப்படிங்கிறத முன்மொழியிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தலைவரா இருக்கக்கூடிய திமுகவின் தலைவர் மு.க. ஸ்டாலின். அவர் சொல்றாரு அப்படின்னா அது நேஷனல் வைட் நியூஸ் ஆகுது. நேரடியாக ஒன்றிய பாஜக அரசை எதிர்க்கக்கூடிய குரலா திகழ்ந்து கொண்டிருக்கிறார். பலம் வாய்ந்த கூட்டணி இருக்கிறது, கொள்கை கூட்டணி அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததா அதிமுக, மிகப்பெரிய கட்டமைப்பு, இரட்டை இலை அப்படிங்கிற மாபெரும் பலம், 2 பெரும் ஜாம்பவான்கள். அவங்களோட கட்டமைப்பு மாவட்ட வாரியா, ஒன்றிய வாரியா, வட்ட வாரியான்னு அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆளுமை. அந்த ஆளுமையில கொஞ்சம் கூட குறைவில்லை. யார் ஜெயிக்கிறா தோக்குறாங்கிறதுலதான் மாறுதல் வருதே தவிர அவங்களுடைய கட்டமைப்புல எந்த விதமான மாறுதல்களும் ஏற்படுத்த முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கட்டமைப்போடு இருக்கக்கூடிய 2 பெரும் திராவிட கட்சிகள் இருக்கிறாங்க. மூணாவதா இருக்கக்கூடிய பாஜக, புதிதாக வந்திருக்கக்கூடிய தலைவர் அண்ணாமலையின் கீழ் அவங்க தமிழ்நாடு முழுக்க பாஜக இருக்குங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அவங்க ஜெயிக்கிறாங்களா இல்லையாங்கிறது அடுத்த பிரச்சனை, ஜெயிக்க முடியாதுங்கிறது அது வேற பிரச்சனை, அதை பத்தி நம்ம பேசல. ஆனா அவங்க தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க அப்படிங்கிற அவங்களோட பொசிஷனை ஸ்ட்ராங்கா நிரூபிச்சுட்டு இருக்காங்க. பல்வேறு போராட்டங்கள் மூலமாகவும், கவன ஈர்ப்புக்காக அவங்க செய்யற பல்வேறு விஷயங்கள் மூலமாகவும் மிகப்பெரிய தலைவர்களா பல பேர் அங்கே ஃபேஸ் ஆஃப் பிஜேபி ஐடென்டிஃபை ஆகிக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து ஒன்றிய லெவல்ல இருந்து மிகப்பெரிய பலமா அமித்ஷாவும் மோடியும் அந்த கட்சிக்கு இருக்கிறாங்க. அப்ப ஆல்ரெடியே 3 பெரும் கட்சிகள் இருக்கு ஆப்போசிஷன்ல. அப்ப எதிரிகள் இல்லைன்னு சொல்ல முடியாது. களத்தில் இருந்து மட்டுமே உயிர்ப்போடு இன்னைக்கு உயிர்ப்போடு நின்றுட்டு இருக்கிற நாம் தமிழர் கட்சியும் இருக்குது களத்துல. இது மாதிரி பல கட்சிகள் இருக்கு. அப்ப இந்த பல கட்சிகள் இருக்கும்போது இது போட்டி பலமுனை போட்டியா தான் ஆல்ரெடி இருக்கு. உள்ள வரும்போதேன்னும் போது எதிரிகள் இல்ல, எதிரில் வலுவான தலைவர்கள் இல்ல அப்படிங்கிற வாதத்தை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. இப்ப எதிரில ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. அம்மா கலைஞர் மாதிரி வெறும் 2 பேரு, அவங்க 2 பேர்ல ஒருத்தர் எதிர்த்தா போதும், இல்ல அவங்க 2 பேரையும் எதிர்க்கணும் அப்படின்னு கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்துக்கு இருந்த சூழ்நிலை கூட கிடையாது. இப்ப களத்துல கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட வலிமையான தலைவர்கள் இருக்கிறாங்க. இப்ப இவங்களெல்லாம் எதிர்த்து தான் அரசியல் பண்ண வேண்டியது இருக்கு. அடுத்து தமிழ்நாட்டின் வளர்ச்சி, தமிழர்களின் வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது பல இடங்கள்ல லீடிங் எக்ஸாம்பிள நம்ம தான் செட் பண்றோம். சமூக நீதி, அரசியல், அறிவியல், விஞ்ஞானம், விளையாட்டு அப்படின்னு பல துறைகள்ல ஆளுமை மிக்கவர்களா, தடம் பதித்து கொண்டிருப்பவர்களா இருக்கக்கூடிய பல பேர் தமிழர்கள். அப்ப அவங்களுக்கான வாய்ப்புகள் எல்லாம் உருவாக்கி கொடுத்த மண் தமிழ்நாட்டு மண். தமிழ்நாடு கரெக்டான ப்ராக்ரஸ்ல தான் போயிட்டு இருக்கா? நிறைய இன்வெஸ்டர்ஸ் தேடி முதலீடு பண்ற அளவுக்கு தமிழ்நாட்டு மண் வளமையாகவும் செழுமையாகவும் இன்னைக்கும் இருக்கு அப்படிங்கிறதுனால அதை வைத்து தமிழ்நாடு முன்னேறிய மாநிலமா முன்னாடி இருக்கு. அதனால எல்லாமே கரெக்டா போய்கிட்டு இருக்கு. அதனால புதிய கட்சி தேவையில்லைன்னு உங்களால சொல்லிட முடியுமா? இப்படிப்பட்ட தமிழ்நாட்டிலையும் பல பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. முதல்ல கல்வி. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல ஊர்கள்ல ஆரம்ப பள்ளிகள், தொடக்க பள்ளிகள், நடுநிலை பள்ளிகள், மேல்நிலை பள்ளிகள், உயர்நிலை பள்ளிகள்னு பல்வேறு விதமான பள்ளிகள் எல்லா ஊர்களையும் இருக்கு. பள்ளிகளுக்கு குறைவே கிடையாது. எல்லாருக்குமான கல்வியை உறுதிப்படுத்துறதுக்கு தமிழ்நாட்டுல பள்ளிகள் அத்தனை இருக்கு. இது போக தனியார் பள்ளிகளும் இருக்கு. ஆனா
இந்த பள்ளிகள்ல, அரசு பள்ளிகள்ல சொல்லித்தரப்படக்கூடிய கல்வியின் தரம் என்னவா இருக்கு? அந்த சிலபஸ் போதுமா? அந்த சிலபஸ் உலக தரத்துல இருக்குதா? அந்த பள்ளிகள்ல நடக்கக்கூடிய மாணவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் என்னென்ன? ஏன்னா அவங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட பயணித்து கொண்டு இருக்கக்கூடிய உலகத்திற்கு தயாராக படிக்கிறார்களா? போஸ்ட் கொரோனாக்கு அப்புறம் அவர்களுடைய படிப்பின் ஆர்வம் குறையாமல் தொடர்கிறதா? இடைநிற்றல் குறையாம இருக்குதா? நாங்க அந்த ரேஷியோ காட்டுறோம், இந்த ரேஷியோ காட்டுறோம், அந்த சென்செக்ஸை காட்டுறோம் அப்படின்லாம் பேசுறதெல்லாம் சரி. ஆனா கேட்கப்பட வேண்டிய கேள்வி என்ன முக்கியமா அப்படின்னா, நம்மளோட கல்வியோட ஸ்டாண்டர்ட் எந்த லெவல்ல இருக்கு? இந்த கல்வியை படிச்சுட்டா இஸ்ரோல விஞ்ஞானிகளா தமிழர்கள் ஆயிருக்கிறாங்க, விண்வெளிக்கு ராக்கெட் அனுப்புறாங்கிறதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. ஆனா தற்போது இருக்கக்கூடிய கல்வி முறை இந்த செல்போன் அடிக்ஷனால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளிடமிருந்து அவர்களை செல்போனிலிருந்து மீட்டு மீண்டும் நல்லதொரு கல்வியை, நல்ல ஆரோக்கியமான கல்வியை, அவங்களுக்கு தேவையான ஒரு மாரல் எஜுகேஷன் சப்போர்ட்டை அந்த கல்வி கொடுக்குதா? ஆசிரியர்கள் பயமின்றி வேலை செய்கிறார்களா? பள்ளி வளாகங்களுக்குள் மாரல் எஜுகேஷன் கற்பிக்கப்படுகிறதா? அப்படி கற்பிக்கப்படுதுன்னா ஏன் ஆசிரியர்கள் வளாகத்திற்குள்ளாகவே குத்தப்படுகிறார்கள்? மாணவர்கள் ஏன் பாதை தவறி போதையின் வழியில் செல்கிறார்கள்? அப்ப இதுக்கு எல்லாத்துக்குமான கரெக்டான மாரல் புரோட்டோகால்ஸோட சேர்த்து ஹோலிஸ்டிக்கா, பிசிக்கலி, மென்டலி அண்ட் மாரலி நமது மாணவர்கள் எல்லாம் படிக்கிறார்களா கல்வியில, கல்வி நிலையங்கள்ல அப்படிங்கிற கேள்வி இருக்கு. வேலை வாய்ப்பு பச்சை கலர், சிவப்பு கலர், கருப்பு கலர்னு பல கலர்ல டிஷர்ட் போட்டு டெலிவரி பாய்ஸா இருக்கக்கூடிய பல இளைஞர்களை நம்மளால பார்க்க முடியுது. பெரும்பான்மையா இருக்கக்கூடியவங்க குறைஞ்சபட்சம் ஒரு டிகிரியாவது முடிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கான எம்ப்ளாய்மெண்ட் ஆர்டர் வழங்கப்படுதா? அவர்களுக்கான ஊழியர்களுக்கான பெனிஃபிட்ஸான பிஎஃப், இஎஸ்ஐ போன்ற மற்ற விஷயங்கள் எல்லாம் கொடுக்கப்படுதா? அவர்கள் முதலில் ஊழியர்களாக நடத்தப்படுகிறார்களா? அவர்களுக்கென்று தனி ஐடி கார்டு இருக்கா? இல்ல அவர்கள் வெறும் எண்களாகத்தான் ஆப்பில் பார்க்கப்படுகிறார்களா? அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்கு. நல்லா படித்து வரக்கூடிய இளைஞர்களுக்கு அவர்களுக்கான தகுதியான வேலைகளும் தரமான வேலைகளும் கிடைக்கிறதா இன்னைக்கு தமிழ்நாட்டுல அப்படிங்கிற முக்கியமான கேள்வி இருக்கு. நமது இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டிற்கு வேலைக்கு வரும் ஊழியர்களின் மீது காட்டப்படுகின்ற அதே அளவு அக்கறை தமிழ்நாட்டு ஊழியர்கள் மீது, தமிழ் இளைஞர்களின் மீது அவர்களது வேலை வாய்ப்பை உறுதி செய்வதன் மூலம் கிடைக்கிறதா? அவர்களுக்கான போட்டித் தேர்வு போதுமான அளவுக்கு நடக்குதா? அந்த போட்டித் தேர்வு நடைபெறும் முறை நியாயமா, வெளிப்படையா, டிரான்ஸ்பரண்டா இருக்குதா? ஏன்னா இன்னைக்கு கம்ப்யூட்டர் மூலமா போட்டித் தேர்வு நடத்தலாம், பல்லாயிரக்கணக்கான பேப்பர்கள் அச்சிடப்படுவதை நிறுத்தலாம் அப்படின்னு ஒரு அமைச்சர் முன்னாடி சொல்லியிருக்கிறாரு. ஆனா அந்த நடைமுறைக்கு தமிழ்நாடு அரசு ஏன் இன்னும் மாறவில்லை அப்படிங்கிற கேள்வி இருக்கு. கம்ப்யூட்டர் மூலமா டெஸ்ட் நடத்தி ஒரு வாரத்துல ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணி ஒரு மாசத்துல போஸ்டிங்க போட்டு இருக்கக்கூடிய அத்தனை காலி அரசு பணியிடங்களையும் நிரப்புவதில் அரசுக்கு என்ன சிக்கல் இருக்குது? அது தொழில்நுட்ப கோளாறா இல்ல நடைமுறை சிக்கலா அப்படிங்கிற பல கேள்விகளையும் மக்கள் தொடர்ந்து எழுப்புறாங்க. குறிப்பாக அரசு வேலைகளுக்காக மட்டுமே படித்துக் கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களும் அதை தொடர்ந்து எழுப்புறாங்க. அப்ப அவர்களுக்கான போதுமான வேலைகள் கொடுக்கப்படுகிறதா? போதுமான வேலைகள் புதிதாக உருவாக்கப்படுகிறதா? தமிழ்நாடு அரசு சார்பில் இருந்து இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோ, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டோ, சாஃப்ட்வேர்ஸோ கூட ஏன் ஏற்றுமதி செய்யப்படவில்லை? அதற்கான தனித்துறைகள் இருக்கின்றனவா? அதில் வேலை வாய்ப்புகள் அதிகம் உருவாக்கப்படுகின்றனவா? அப்படின்ற பல கேள்விகளும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை படித்த இளைஞர்களுக்கான தரமான வேலைகளை உருவாக்குவதில் தமிழ்நாடு எந்த லெவல்ல இருக்கு அப்படிங்கிற கேள்வியும் ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கணும். பள்ளிகளை போலவே தமிழ்நாட்டுல எல்லா இடங்களிலும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. அதற்கான அந்த முதலுதவி மையங்களாவது குறைந்தபட்சம் அந்த பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர் அதாவது இருக்கு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனா இங்க கிடைக்கக்கூடிய மருத்துவம் உலகத்தரத்துல இருக்கா? லேசர் டெக்னாலஜி, அல்ட்ரா லேசர் டெக்னாலஜி, ரொபாட்டிக்ஸ் ஆபரேஷன் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட நவீன நானோ டெக்னாலஜி அது இதுன்னு என்னென்னமோ சொல்றாங்க மெடிசினல் ஃபீல்டுல. அதெல்லாம் பல தனியார் மருத்துவமனைகள்ல உலகத்தரம் வாய்ந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ்ல நடைமுறையில இருக்கு. சென்னையில, மதுரையிலன்னு அந்த ரொபாட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸுக்காகவும் அதிநவீன தொழில்நுட்ப வசதிகளுக்காகவும் வந்து தமிழ்நாட்டுல மருத்துவம் பார்த்துட்டு போற வெளிநாட்டினர் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு இந்த மருத்துவ வசதி எல்லாம் என்னைக்கு கிடைக்கும்? அரசு மருத்துவமனையில தரமான மருத்துவம் எப்போது கிடைக்கும்? அப்ப இப்ப கிடைக்கிற தரமில்லாத மருத்துவமானா கிடையாது. இன்னைக்கு நல்ல மருத்துவம் கிடைக்குது. நான் சொல்றது உலகத்தர மருத்துவம். அந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல பல லட்சங்களை கட்டி உயிரை காப்பாத்துறதுக்கு மக்கள் கொடுக்குற அந்த மருத்துவம் என்னைக்கு தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய இந்த தமிழர்களுக்கு இலவசமா அரசு மருத்துவமனைகள்ல கிடைக்கும் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல.
டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், மழை வருது டிசம்பர் வந்தா காரை கொண்டு போய் பாலத்துல நிப்பாட்டணுங்கிற அளவுக்கு தான் நம்ம டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இருக்கா? ஏன் ஒவ்வொரு முறை மழை வரும்போதும் முட்டிக்கால் அளவு தண்ணியில போய் நிவாரண பொருட்களை வழங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது? ஒவ்வொரு முறையும் மழை வித்தியாசமா பெய்யுதா? வித்தியாசமான பகுதிகளில் பெய்யுதா? என்ன அங்க இருக்கக்கூடிய பிரச்சனை? நிலச்சரிவு ஏற்படுது அப்படின்னா நிலச்சரிவு ஏற்படுத்தும் அளவிற்கு அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு சுரண்டப்பட்டு இருக்கு, தோண்டப்பட்டு இருக்குது, ஊண்டப்பட்டு இருக்குது. அப்ப அது எல்லாத்தையும் கண்டுக்காம விட்டது யாரு? இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்குது தமிழ்நாட்டுல. அப்ப தமிழ்நாட்டோட டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எந்த லெவல்ல இருக்கு? வெயில் காலத்தை நம்ம எப்படி சமாளிக்கிறோம்? மழைக்காலத்தை எப்படி சமாளிக்கிறோம்? குறிப்பா மழை, வெள்ளம், பெருவெள்ளம் வரும்போது அதை நாம் எப்படி சமாளிக்கிறோம்? அதற்கான போதுமான வசதிகளும் வாய்ப்புகளும் ஏற்பாடுகளும் நம்மிடையே உள்ளனவா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி போய் போர் போடுற பைப்புக்குள்ள விழுந்தா அதை தூக்கக்கூடிய கருவியாச்சும் நம்ம கிட்ட இருக்கா? ஆட்டுக்குட்டி விழுந்த இடத்துல இன்னொரு பச்சிளம் குழந்தை விழுந்தா அவர்களை வெளியே பாதுகாப்பாக மீட்டெடுக்கும் கருவி நம்ம கிட்ட இருக்கா? ஆழ்துளை கிணற்றுல விழுந்த குழந்தைக்கு மட்டுமில்ல, அனுதினமும் சாக்கடைக்குள் இறங்கி சுத்தம் செய்யும் தொழிலாளிகளின் வாழ்வுக்கு, மறுவாழ்வுக்கு நாம் செய்ய போவது என்ன? தமிழ்நாட்டில் செய்து கொண்டிருக்கப்படக்கூடிய செயல்கள் என்னென்ன? யாருமே மனித கழிவு அகற்றக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு உறுதியா சொல்ல முடியுமா? தமிழ்நாட்டுல ஒரு மனித கழிவு அள்ளும் தொழிலாளி கூட கிடையாது அப்படின்னு ஸ்ட்ராங்கா நம்மளால சொல்ல முடியுமா? பெண்களின் பாதுகாப்பு, கல்லூரி வளாகங்களுக்குள் நடக்கும் பாலியல் அத்துமீறல்கள், வேலை பார்க்கும் இடங்கள்ல, பேருந்துகள்ல, வெளியே அப்படின்னு பல இடங்கள்ல பெண்களுக்கான பாதுகாப்பில் அச்சுறுத்தல்கள் இருக்கு. பெண்கள் பாதுகாப்பத்தான் தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க. பெண்களை முன்னிலைப்படுத்துறோம், பெண்களுக்கான இடஒதுக்கீடை நாங்க தர்றோம், பெண்களை அங்க வைக்கிறோம், இங்க வைக்கிறோம், இப்படி பாக்குறோம், அப்படி பாக்குறோம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எல்லாமே தமிழ்நாட்டில் நடந்தாலும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் தமிழ்நாடு எந்த இடத்துல இருக்கு? போதை கலாச்சாரம் பெண்கள் வரைக்கும் பரவிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாதத்தை ஏற்கணுமா, விமர்சிக்கணுமா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை வயது பெண்களுக்குமான பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருக்குதா? அந்த பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருப்பது யார்? அவர்களுக்கான போதுமான வேலை வாய்ப்பு இருக்குதா? அவங்களுக்கான போதுமான சுகாதாரத்துறை வசதிகள் இருக்குதா? தமிழ்நாடு பல மாநிலங்களை விட முன்னேறிய மாநிலமா இருக்குது. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பெண்களுக்கான பாதுகாப்பான நகரங்கள்ல ஒண்ணா திருச்சியோ சென்னையோ ஒவ்வொரு முறை அறிவிக்கப்படும் போது மகிழ்ச்சியா தான் இருக்கு. அதுலயும் மாற்று கருத்து கிடையாது. ஆனா அப்ப அதையும் தாண்டி ஏன் தமிழ்நாட்டுல பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு? அது பள்ளி மாணவியா இருக்கலாம், பச்சிளம் குழந்தையா இருக்கலாம், காலேஜ் போறவங்களா இருக்கலாம், வேலைக்கு போறவங்களா இருக்கலாம், தொடர்ந்து அவர்களுக்கு எதிரான சீற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கிறதே ஏன்? மார்பிங் பண்றாங்கிறாங்க, வீடியோல எடுத்து மிரட்டுறாங்கிறாங்க, வீட்டுக்கு அனுப்பிடுவேங்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் பெண்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் எத்தனை? அது எல்லாத்தையும் நம்ம எப்ப அட்ரஸ் பண்ண போறோம்? அது எல்லாத்தையும் எப்ப நம்ம ஓப்பனா உடைச்சு பேச போறோம்? ஆட்சி நிர்வாகம் தமிழ்நாட்டுல ஒவ்வொரு கையெழுத்துக்கும் காசு அப்படிங்கிறது ரொம்ப சகஜமா பழகிடுச்சா? லஞ்சம் நமக்கு ரொம்ப கேஷுவல் ஆயிடுச்சா? இந்த ஆபீஸ்ல இந்த காசை இப்படி நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு சொல்லப்படாத நடைமுறை இன்னைக்கு சொல்லப்படும் நடைமுறையா மாறிடுச்சா? தமிழ்நாட்டின் எந்த அரசு அலுவலகத்திலையுமே லஞ்சம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியும் அப்படின்னா தயவு செய்து சொல்லுங்க, தமிழ்நாட்டுல எங்கேயுமே லஞ்சம் இல்லை அப்படின்னு. இல்ல லஞ்சம் இருக்குன்னா அப்ப ஏன் இன்னும் அந்த லஞ்சம் ஒழிக்கப்படலை? அப்ப அது கரெக்டா? அந்த லஞ்சம் இருப்பது அரசுக்கு தெரிகிறதா? தெரிந்தும் அரசு மௌனம் கற்கிறதா? இப்ப என்ன நடக்குது தமிழ்நாட்டுல? இந்த லஞ்ச விவகாரத்தை பத்தி யாருமே எதுவுமே பெருசா நடவடிக்கை எடுக்காதது ஏன்? ஒவ்வொரு கான்ட்ராக்டுக்கும் ஒவ்வொரு பதவியில இருக்கிறவங்களுக்கும் குறிப்பிட்ட ஒரு ஷேர் போதுன்னு ஓப்பனா பேசுற அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் அரசியல் அறிவோடு இருக்காங்கன்னு சந்தோஷப்படுறதா? இல்ல நம்ம வரிப்பணம் தான் இப்படி மாறி மாறி ஒவ்வொருத்தர் பாக்கெட்டுக்கும் வெவ்வேறு விதங்கள்ல போகுதுன்னு நினைச்சு கவலைப்படுறதா? இது இல்லாத ஒரு அரசியல் ஆட்சி அதிகார நிலையை எப்போது தமிழ்நாடு அடையும்? கமிஷன் இல்லாத கட்டடங்கள் எப்போது தமிழ்நாட்டில் எழும்பும்? வேங்கை வயல் பிரச்சனை, மின்கட்டண உயர்வு, போதை கலாச்சாரம், அதிகார மமதை, ஆசிரியர்களின் போராட்டம், மாற்றுத்திறனாளிகளின் போராட்டம், பேருந்து ஓட்டுநர்களுக்கான ஓய்வூதிய போராட்டம், கள்ளச்சாராய மரணங்கள், வெள்ள பாதிப்புகள், மழைநீர் தேக்கம் அப்படின்னு ஒரு பெரிய பட்டியலே இருக்கு தமிழ்நாட்டின் பிரச்சனைகள். அத்தனை பிரச்சனைகள் இருக்கும்போது தமிழ்நாட்டிற்கு ஒரு புதிய கட்சி நிச்சயம் தேவை. பாரம்பரியமா 50 வருஷம் 60 வருஷமா இருக்க கட்சிகளை விட தமிழக வெற்றி கழகம் போன்ற புதிய கட்சிகள் நிச்சயம் தேவை. ஏன்னா இந்த புதிய கட்சிகளால தான் இந்த புதிய வாக்காளர்களை இளைஞர் சக்தியை முதல்ல உள்ள கொண்டுட்டே வர முடியும்.
ஏன்னா இந்த பாரம்பரியமா இருக்க கட்சிகள்ல பாரம்பரியமா இருக்கக்கூடிய தலைவர்கள்ன்ற பேர்ல பாரம்பரியமா பல இடங்கள்ல அவங்க ஆக்கிரமிச்சு சிற்றரசர்களா இருக்காங்க. இந்த ஊரா அதுக்கு இவர்தான்ப்பா பொறுப்பு, இந்த ஊரா இவரை மீறி எதுவுமே செய்ய முடியாதுப்பா, இந்த ஊரா எல்லாமே அந்த அண்ணன் தான்ப்பா, இந்த ஊரா எல்லாமே இவங்க கிட்டதான்ப்பா அப்படின்னு இருக்கிற நிலையை உடைக்கணும் அப்படின்னா புதுசா பல பேர் உள்ள வரணும். புதுசா பல பேர் உள்ள வருவதற்கான வாய்ப்பு இந்த பாரம்பரிய கட்சிகள்ல கிடையாது. புதுசா யாராவது ஒரு வேட்பாளர் அவங்க காட்ட முடியுமா? கட்சியில சேர்ந்த 6 மாசமான ஒரு இளைஞர் அவருக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துக்கிறோம்னு அவங்க சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. பல வருஷம் கட்சியில உழைச்சவங்க இருக்கிறாங்கப்பா, அவங்களுக்கு தான்ப்பா நாங்க வாய்ப்பு கொடுப்போம். சீனியாரிட்டியை மதிக்கணும் அப்படிங்கிறதுல எந்த கோளாறும் கிடையாது, குறைபாடும் கிடையாது. ஆனா சீனியாரிட்டி இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும் பல பேர் இந்த கட்சிகள் மூலமா பலனடைஞ்சிட்டு வராங்க. அப்ப புதியவர்களா இருக்கக்கூடியவங்களுக்கு, திறமையோட இருக்கக்கூடியவங்களுக்கு, புதுசா இதை படிச்சுட்டு உள்ள வந்து இதை எல்லாத்தையும் மாற்றணும் துடிக்கக்கூடியவங்களுக்கான வாய்ப்பா இருக்க போற ஒரே இடம் தமிழக வெற்றிக் கழகம் தான். 2026 அரசியலை நோக்கி திரு விஜய் அவர்கள் இந்த கட்சியை துவங்கி இருக்கிறார். இந்த கட்சி தமிழ்நாட்டிற்கு நிச்சயம் தேவை. தமிழக வெற்றிக் கழகத்துல நீங்க உறுப்பினரா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வாழ்க செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழ்க பாரத மணி திருநாடு. நன்றி.